ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பர் ஈவினிங் ஸ்நாக் வெஜ் டிக்கி வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு பொடிசாக நறுக்கின கேரட், கேபேஜ் ரெண்டும் ஒரு 50 கிராம் வச்சுக்கோங்களேன். அதை ராஸ்மல் போகிற வரைக்கும் கொஞ்சம் லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். 50 கிராம் ஸ்வீட் கார்னை பாயில் பண்ணி அதை மிக்சியில் லேசாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். டிக்கா மிக்சிங் எப்படி பண்ணலான்னு பார்ப்போமா? அதுக்கு ஒரு பவுலில் 2 உருளைக்கிழங்கை பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோட கேரட், முட்டைக்கோஸ் வதக்கினது, ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஸ்வீட் கார்ன், 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன், கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு இதோட 50 கிராம் பிரெட் கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். பிரெட் கிராம் சேர்த்தா மிக்சிங்கும் கையில் ஒட்டாது, கொஞ்சம் லுக்காக ரிச்சாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சிங் ரெடி ஆகிடுச்சி. இது கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தான் கையில் ஒட்டாமல் ஷேப் பண்ண முடியும். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அதை எப்படி ஃப்ரை பண்ணலான்னு பார்ப்போம். ஒரு டவாவில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அது நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிற டிக்கியை போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். ரொம்ப எண்ணெயே தேவையில்லை. இதுக்கு ஃப்ரை ஆக கொஞ்சம் டிலே ஆகும். ஒன்றா 2 பக்கமும் திருப்பி விடணும். ஓரளவு ஃப்ரை ஆகிடுச்சின்னா ஒரு பக்கம் கோல்டன் கலரில் இருக்கும். ரெடி ஆகிடுச்சி. பார்க்கவே நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்லையா? ஈவினிங் ஸ்நாக் வெஜ் டிக்கி ரெடி ஆகிடுச்சி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.